வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு இந்தியா இயக்கம் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கக்கூடியது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சித்த மருத்துவம் பெரும் பங்கு வகிப்பதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு சி வீரமணி தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் தந்தை பெரியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கம் நம் நாட்டிற்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கக்கூடியது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவிய குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் சுயசார்பு இந்தியா இயக்கம் இருக்கிறது என்றார். இந்தியாவின் நன்மைகளை உலகம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரவீந்திரநாத் தாகூர் நோக்கமாக கொண்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையிலேயே இந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாம் இயற்கையுடன் இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விஸ்வபாரதி நமக்கு உணர்த்துவதாகவும் அவர் கூறினார். பாரிஸ் உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் இலக்குகளை நிறைவேற்றும் ஒரே பெரிய நாடு இந்தியாதான் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர ரக தரையிலிருந்து விண்ணில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகள் புதிய உச்சத்திற்கு அழைத்து சென்றிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்த புதிய ஏவுகணை 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றது என்று குறிப்பிட்டார். இது ஒரு மாபெரும் தொழில்நுட்ப சாதனை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சக இணைச் செயலாளர் திரு விவேக் அகர்வால் விவசாய சங்கங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்து தீர்வு காண அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுடன் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு எப்போதும் தயாராக இருப்பதாகவும், விவசாயிகள் எழுப்பும் பிரச்சினைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அரசின் விருப்பம் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நன்னாளில் நாம் அனைவரும் அன்பு, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மையை வளர்ந்தோங்க செய்து அதன் மூலம் மனித குலத்திற்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கிட முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், இந்நாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், நலமும் வளமும் பெருகட்டும் என்று கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழைகளுக்கும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாரபட்சமின்றி உதவிக்கரம் நீட்டி கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் திருநாள் மாபெரும் மனிதநேய திருவிழா என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள செய்தியில், இயேசுபிரான் விரும்பியதைப் போல நாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ செய்து போட்டி பொறாமைகளை அகற்றி ஏழைகளின் துயரங்களை நீக்கி உலகம் வளம் பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள இளமையாக்கினார் திருக்கோவில் குளத்தின் சுற்றுச்சுவர் 2,62,00,000 ரூபாய் செலவில் சீரமைத்து தரப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா குளத்தின் தடுப்புச் சுவர் 5,37,00,000 ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அம்மா மினி கிளினிக்குகள் பிற்காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மற்றும் கே கைலாசபுரத்தில் அம்மா மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த மினி கிளினிக்குகள் மூலம் கிராம மக்கள் தொலைதூரத்திற்கு சென்று சிகிச்சை பெறுவது தவிர்க்கப்பட்டு உள்ளூரிலேயே சிகிச்சை பெற வசதி செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம்,
கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சித்த மருத்துவம் பெரும் பங்கு வகிப்பதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சித்த மருத்துவ கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய அவர், நாட்டில் தற்போது சித்த மருத்துவம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது என்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட சித்த மருந்துகள் வழங்கப்பட்டு முழுமையாக குணமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வேறு பல நோய்களுக்கும் சித்த மருத்துவம் சிறந்த மருந்தாக பயன்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் சித்த மருத்துவர்களை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முகக்கவசம் அணிவதை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இங்கிலாந்தில் புதிய வகை வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான கருத்துங்க, இந்த நேரத்தில் நம்ம இவ்வளோ இஷ்யூ சொன்னா கூட மாஸ்க் போட்டுக்கிறது இல்ல. பஸ் பயணிகளை பார்த்தேன், சில நேரத்தில் பஸ் டிரைவர் கண்டக்டர் போட்டுக்கிறது இல்ல, இங்க பணி செய்யும் போது போட்டுக்கிறது இல்ல. அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றோங்க. இது ஒரு வேரியன்ட், மாறுபாடுபட்ட ஒரு வைரஸ். அந்த வேரியன்ட் எதுவா இருந்தாலும் நமக்கான சொல்யூஷன் இப்போதைக்கு தடுப்பூசி வரும் வரை மாஸ்க் போட்டுக்கிறது, தள்ளி நிக்கிறது, கை கழுவுறது, இதை நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம். இது புது கொரோனா அல்ல, ஒரு கொரோனாவோட வேரியன்ட். ஏற்கனவே 2-3 வேரியன்ட்டுகள் நம்ம இந்தியாவிலே இருந்தது. இந்த வேரியன்ட் அதிகம் டிரான்ஸ்மிசிபிலிட்டி, வேகமா பரவக்கூடிய தன்மைப்படுத்தவேன்னு லண்டன்ல அவங்களோட யூரோப்பியன் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ பாதிக்கும். முன் ஜாக்கிரதையா நம்ம இதை பண்றோம். நம்ம பதட்டமா இருக்கக்கூடாது. கொரோனா வைரஸ் மரபணு மாற்றம் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த நாவல் கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த டிசம்பர் மாதம் முதல் முறையாக சீனாவில் ஊஹான்ல இனம் கண்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு நோயாளியினுடைய உடல்ல இருந்த வைரஸை எடுத்து மரபணு வரிசை செஞ்சிட்டோம். அதான் முதல் வரிசை. அந்த வரிசையிலிருந்து கணக்கு போட்டுட்டே வரும்போது இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 15 நாளைக்கு ஒரு முறை இதுல மரபணு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இன்னி வரைக்கும் சற்றேறக்குரிய 5574 மரபணு மாற்றங்கள் கொண்ட வகை வகையான கொரோனா வைரஸை இனம் கண்டுவிட்டார்கள். இதுக்கு பேர் வேரியன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல வேற்றுருவம் அப்படின்னு சொல்றோம். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நாவல் கொரோனா வைரஸினுடைய பல்வேறு மரபணு மாற்றங்கள் எதுவும் புது ஸ்ட்ரெயின் இல்லை என்பது ரொம்ப தெளிவாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு சின்ன மாற்றம். இதனால பெருசா பீதி கொண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இது ஒரு சாதாரணமா இயல்பா நடக்கக்கூடிய ஒரு கொரோனா வைரஸ் நடக்கக்கூடிய மாற்றம் தான். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவனருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் பங்கேற்றனர். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்றுக் கொண்டனர். தந்தை பெரியாரின் 47வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை பெரியார் திடலில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களால் ஏற்படக்கூடிய பயன்கள் குறித்து விவசாயிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் சட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்பி வருவதாக கூறினார். பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மட்டும் 45 லட்சம் விவசாயிகள் பயன்பெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கம் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கக்கூடியது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சித்த மருத்துவம் பெரும் பங்கு வகிப்பதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும்
தந்தை பெரியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.